எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான். ஃபுல் ரொட்டீன் சொல்ல முடியாது, ஃபுல் டே விலாகாக தான் இருப்பேன். அது ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்ஸும் பண்ணி அன்றைக்கி தினம் வந்து ஒரு 6 o'clock பக்கம் தான் எழுந்தேன். பசங்கள்லாம் தூங்கிட்டுருக்காங்க. பசங்களுக்கு இன்றைக்கி லீவு, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், எப்படி சொல்ல, ரிலாக்ஸாகிட்டு ஒரு விலாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஷெடியூல் எப்படி அப்படின்னா, நமக்கு லெனிக்கு ரித்திக்கு வந்து செக்கப் பண்ணணும். இன்றைக்கி சாட்டர்டே ரித்திக்கு ஸ்கூல் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து ரித்திக்கு வந்து லீவ் வச்சுட்டு நான் வந்து செக்கப் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா கால் ட்விஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்க்கணுன்னாங்க. பண்ணி பார்த்தோம். மெடிசன் எடுத்துகிட்டு ஒரு டைம் பார்க்கணுன்னாங்க. சரி, அதனால் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போகணும். ஸோ லினிக்கும் கொஞ்சம் காஃப்ன்றா, சரி 2 பேருக்கு ஓட்டுக்காக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால சரி காலையிலே எல்லா வேலை முடிச்சிடலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். நான் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸும் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்புன்னு பிளான் பண்ணி வச்சேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு நம்ம சமைக்கலாம் முடியாது, மார்னிங்கே சமைச்சிடலாம் அப்படின்றதுனால சரி, அதனால் நான் வந்து மார்னிங்கே சமைச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாட்டு தான் பண்ணினேன். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு என்ன பண்ணால், வெண்டைக்காய் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ் மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சம் வழவழப்பாக இருந்தால் கூட ஐ ஃப்ளேமில் நல்லா இந்த இரும்பு சட்டி கடாய் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா ஃப்ரை பண்ணால் அந்த வழவழப்பெல்லாம் போயிடும். கொஞ்சமாக ஒரு பஞ்ச் அளவுக்கு ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் கட் பண்ணிக்கிட்டு ஒரு 3 மீடியம் சைஸில் ஆனியனை கொஞ்சம் மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நான் நிறையவே 3 வெங்காயம் வச்சுருந்தேன். ஸோ இது நல்லாவே பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. பட் என்கிட்ட அந்த தினம் நல்லெண்ணெய் இல்லைன்ட்டு நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்குங்க. பட் அந்த தினம் இல்லை, அதனால் நான் வந்து மறுநாள் தான் கிராசரி எடுக்க போகணுன்றதுனால நான் வந்து பெரிய வெங்காயமே எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா புளி ஊற்ற போகிறோம் இல்லையா, அதனால் 2 தக்காளி போதும். இது வந்து காரக்குழம்பு புளிக்குழம்புனா நம்ம மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாவே டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லிப்பொடியும் கொஞ்சமாக மிளகாய் பொடியும் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயப்பொடி வறுத்து பொடிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன், ஏன்னா ஆல்ரெடி வெந்தயம் சேர்த்துருப்போம். கொஞ்சம் காரத்தூக்கலாக இருக்கும். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிட்டு இது நல்லாவே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துன பிறகு நல்லா கொதிச்ச பிறகு வெண்டைக்காவும் சேர்த்துப்போம். சமையல் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. சரி, நான் வந்து பசங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு 2 பேருக்கும் தலைவாரி விட்டுட்டு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு ரித்தி அவ்வளோ எனக்கு தொல்லை இல்லை. பட் லினிஷா வந்து அப்படி கிடையாது. நம்ம செஞ்ச வேலையை திருப்பி செய்ய வைப்பா. சரி, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால சரி செஞ்ச வரைக்கும் போதும்ன்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பழைய வீட்டில் இருக்கும்போது ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போதே வாங்கினேன். பட் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. என்ன பிரச்சனைனா அதில் கொஞ்சம் ஒயிட் ஆட் ஆகுமா, அது ஒரு மாதிரி கிளாத் மெட்டீரியல், லெதர் கூட கிடையாது. போகிறதுக்குள்ளவே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடும்.
சரி இன்றைக்கி சாட்டர்டே சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்றதுனால எங்கள் பங்கார்பட் ரோட்டில் இருக்கும். யூஸ்வலாக நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் சாட்டர்டேல. ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு 2 டைம்ஸ் என்ன சசி கூட்டிகிட்டு வந்தார். நான் இது வரைக்கும் சனீஸ்வரன் கோயிலுக்கு அவ்வளோவா போனதில்லை. சரி அப்படின்ட்டு இங்கே கொஞ்சம் நல்லா ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோயில் பார்க்கவும் சரி, ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். ஆனால் இதுனா ரோடு மேலே இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். சரின்ட்டு நாங்கள் கோயிலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம். ஹாஸ்பிட்டலில் வந்து நான் என்ன நினச்சிட்டேன், லினி என்ன நினச்சிட்டா நான் டென்டல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப அழுகாச்சு. இல்லைம்மா நான் டென்டல்கிட்ட கூட்டிகிட்டு போகல, அக்காக்க தான் செக் பண்ணுறதா கூட இல்லை, அவள் வந்து காம்ப்ரமைஸே ஆகலை. இல்லை என்ன தான் டென்டல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தார். போங்க போ, டைம் ஆகும். ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டல்லே வந்து வாஷ்ரூம் வந்தால் ரொம்ப அன்க்ளீனாக இருக்கும், ஒரு மாதிரி நீட்டாகவே இருக்காது. பட் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உண்மையில் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்தது. ரித்தி சொல்லிகிட்டு இருந்தா, நான் போய் பார்க்கல, பட் ரித்தி தான் சொல்லிகிட்டு இருந்தா. அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான்றதுனால இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் கட் பண்ணி கொடுத்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் வர வழியில் இந்த காராப்பூரி வேணுமாம்மா அப்படின்னு. ஆக்சுவலாக ஸ்கூல் கிட்டலாம் இருக்கும், நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னா சரி அது வந்து சரி நான் இருக்கிறனையே வாங்கி கொடுத்துட்ருந்தா. ஸோ இந்த விலாக் இதோடு முடிச்சுக்கிறேன். பாய்.